குருவை நினச்சி நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா பழங்காலத்தில் குரு பரம்பரையில் வந்த ஒரு வழி. இந்த வழியில் போனால் மட்டும்தான் தெளிவாக நம்ம இந்த பாவ கர்மத்திலிருந்து விடுதலையாகி சந்தோஷமாக வாழலாம். அதாவது இப்போ ஆன்மீக வழியில் மக்கள் இல்லை. அப்போ ஆன்மீக வழியில் மக்கள் இல்லாதனால ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை, துன்பம், வேதனை, வறுமை, சாக்காடு, இயற்கை சீற்றங்கள். எப்பவும் எங்களுக்கு கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை, இந்த 3 நிலையிலையும் பாதுகாக்கிற அவரோட நாங்கள் தொடர்பு கொள்ளாமல் வாழ்கிற வாழ்க்கையால் நமக்கு துன்பம் வருது. அதாவது ஒரு வீட்டில் நம்ம காவல்காரர் இருக்கிறாரு, அவரோட நாங்கள் பாருங்கள் சார்ந்து அவருக்கு சம்பளம் எல்லாம் சரியாக கொடுத்து அவரோட நாங்கள் நல்லா பழகி சாப்பாடெல்லாம் கொடுத்து வந்தால் எங்களோட வீட்டை அவர் பாதுகாப்பார். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு நாய் வளர்க்குறோம், அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவரை நம்ம அன்பாக அப்படி வளர்த்தா நாங்கள் வீட்டில் யாரும் எங்கள் வீட்டுக்காரால் வீட்டிலையும் கள்ளன் ஒருவர் வராமல் அவர் பாதுகாப்பார். அப்படி பாருங்கள், கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை 3 நிலையில எங்களுக்குள்ளே விழிச்சு கொண்டிருக்கிறார். அவர் நித்திர கொள்றல்ல ஆன்மா. அப்போ அந்த கடவுள் எங்களுக்குள்ளே பாருங்கள் கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை 3 நிலையும் விழிப்பாக இருக்காங்க.